தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 54, பொச்சாவாமை. குறள் எண் 535. முன்னுறக் காவாது எழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், துன்பம் வருமுன் உணர்ந்து அதை தடுத்து தன்னை காத்து கொள்ள மறந்தவன் பின் அத்துன்பத்தால் கஷ்டப்படுகிற போது தன் தவறை நினைத்து வருந்துவான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், வரப்போகின்ற துன்பமான செயலை முன்னே அறிந்து அதற்கு பாதுகாப்பு செய்து தற்காத்து கொள்ளாத மறந்தவன் அந்த துன்பமான செயல் நடந்த பிறகு அந்த இன்னல்களை நினைத்து வாழ்நாள் முழுவதும் வருந்துவான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.